ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம், டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் டீ காஃபி குடிக்கிறீங்களா? ஸோ அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த உளுந்து பால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு சிறுபயிறு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து பவுடர் பண்ணிடலாம். இந்த பவுடர் 1 வீக் அளவுக்குமே எதுவுமே ஆகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியமே இல்லை. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டணும். கட்டி இல்லாமல் கிண்டினதுக்கப்புறம் தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்துட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சமாக தான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அது வந்து அடியில் பிடிக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்லா கட்டியாக காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து சுகருக்காண்டி ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் குழந்தைங்கள்லாம் குடிப்பாங்க வீட்டில். அதனால தான் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து பால் ரெடி ஆயாச்சு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் விமன்ஸ், ப்ரெக்னன்சி விமன்ஸ், வயசானவங்க, குழந்தைங்கன்னு யாருக்கு வேணாலும் கொடுத்துங்களாங்க. அவ்வளோ நல்லது. இதனால் உங்களுக்கு வெயிட் கெயினும் ஆகாது, வெயிட் லாஸும் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.